அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு நிறைய தரப்பு மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். முக்கியமாக ஆண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நஷ்டமே ஏற்படாத அல்லாஹ் தாலாவினுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் பொருந்திய 4 தொழில் 4 பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது தான் சுன்னத்தான வழிமுறையில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்மளோட கல்பு ரிலாக்ஸ் சவுண்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்டில் நான் கொடுக்குறேன். இதில் சில திக்ருகள், அதாவது ஒவ்வொரு சில தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான திக்ருகள் சவுண்ட்ஸாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் காதில் போட்டு கேட்டுக்கிட்டே உங்களோட வேலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையும் உங்களுக்கு ஒரு அமல் தான். அதோட உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள், சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நீங்கள் இதை காதில் போட்டு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கல்பு திக்ரு செய்ய ஆரம்பிச்சிடும். கல்பு திக்ரு ஓத ஆரம்பித்தாலே நம்ம அல்லாஹோட இணைஞ்ச மாதிரி தான். ஏன்னா எப்போவுமே சாதாரணமாக நம்ம திக்ரு ஓதும்போது நாவு மட்டும்தான் ஓதும், நம்ம மனசு வேற எங்கேயே இருக்கும். ஆனால் இதை நீங்கள் போட்டு காதில் கேட்கும்போது உங்களோட கல்பு ஓதும். கண்டிப்பாக இது அல்லாஹின் பக்கம் உங்களை ரொம்ப நெருக்கமாக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக அதிகமாக நீங்கள் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவும் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நிறைய அருட்கொடைகளை பெற்றுத்தரும். இப்போது சிறந்த 4 தொழில் என்ன, எதுலெல்லாம் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான், எந்த தொழில் செஞ்சால் நஷ்டமே ஏற்படாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி சுன்னத்தான வழிமுறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க, வியாபாரம் செய்வாங்க. சில வியாபாரங்கள் ஒரு 12 மாதம், அதாவது ஒரு வருஷம் கூட நீடிக்காது. இன்னும் நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய பட்டங்கள் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும்போது அதில் அவங்க தோல்வியும் அடைஞ்சிருவாங்க, நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கி நிறைய கடன் அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த தொழில் நஷ்டம்தான். இதனால் அவங்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இன்னும் சில மனிதர்கள் இருக்காங்க, சின்னதாக ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பாங்க. காலங்களை கடந்தும் வருடங்களை கடந்தும் அந்த தொழில் அவங்களுக்கு ரொம்ப பரக்கத்தாக இருக்கும். ஏன்னா அதில் அல்லாஹ்வினுடைய பரக்கத் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் காட்டி தந்த சில தொழில்கள் இருக்குது. அந்த தொழில் செல்வத்தை மட்டும் இல்லை, பரக்கத்தையும் ரெண்டையுமே சேர்த்து தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. இப்போது நபியவங்களுக்கு வஹி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்சிட்டு இருந்த தொழிலில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல பரக்கத்தான ஒரு தொழில் என்ன அப்படின்னா வர்த்தக வாணிபம். அதாவது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு தொழில் செய்கிறது. ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, இன்னும் ஒரு பொருளை வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நபி அவங்க செஞ்சுருக்காங்க. அதாவது வஹி வர்றதுக்கு முன்னாடியே மக்கா, ஷாம், சிரியா, யமன் ஆகிய இடங்களுக்கு அவங்க போயிருக்காங்க. அங்கே இருந்த செல்வந்தர்கள் எல்லாமே இவங்கக்கிட்ட கேரவன்களை ஒப்படைச்சிருக்காங்க. கேரவன் அப்படின்னா ஒரு பொருளை ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வர்றது, ஒட்டகம் மூலமாக. இந்த மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு தொழிலை, ஒரு வாணிபத்தை, ஒரு பொருட்களை கொண்டு வர்றது, கொண்டு போய் சேர்க்கறது, இந்த ஒரு கேரவன்களை ஒப்படைச்சிருக்காங்க. அதில் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து பெரும் செல்வந்தர். அவங்களும் அவங்களுடைய கேரவன்களை நபி அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்தளவு ரசூல்லா அல் அமீன் நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்திருக்கிறாங்க. முதல்ல தொழிலில் ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு கேட்டால் நம்பிக்கை தான். அளவிலும் எடையிலும் குறை செய்பவர்களுக்கு அழிவுண்டுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால் தொழிலில் மிக முக்கியம் ரொம்ப நேர்மை, நம்பிக்கை. ஏன்னா காலங்களை கடந்தும் ஒரு தொழில் நிலையாக நிற்குது அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக நேர்மையாக தான் இருக்க முடியும். என்னதான் மார்க்கெட்டிங் பண்ணி ரொம்ப அழகாக காமிச்சாலும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நேர்மை தான் நீடிக்கும். இன்றைய காலகட்டத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், நேர்மையாக ஒரு சில தொழில்கள் பண்ணுவாங்க, அவங்க பெரிய அளவில் முன்னேறுவாங்க. எனவே நம்பிக்கையான வாணிபம், ஒரு பொருளை வாங்கி இன்னொரு பொருளை ஒரு இடத்துல விற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பரக்கத்தான ஒரு தொழில். இப்போ 2வது பார்க்கலாம், நில முதலீடு, ரியல் எஸ்டேட். இப்போ இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்லாம் கண்டிப்பாக ஹலாலா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வாங்கி விற்கிறாங்க பாருங்கள். ஒரு பக்கம் வாங்குவாங்க 5 லட்சம் 10 லட்சத்துக்கு அவங்க வந்து
லாபத்தை பார்க்கறதுக்காக விற்பாங்க. அந்த தொழிலை சொல்லலை. இது முந்தைய காலத்தில் ஒரு நிலத்தின் பேரில் அவங்க முதலீடு செஞ்சு வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ்வினுடைய பரக்கத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ சஹாபாக்கள் காலத்தில் தோட்டங்கள்லாம் வாங்குவாங்க. வாங்கி அந்த தோட்டத்தில் ஒரு கிணறு வெட்டி அந்த கிணத்துல வரக்கூடிய தண்ணீரை மக்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நிலம் இருக்கு பாருங்க, அதுதான் முதலீடு. நாளைக்கு அந்த இடத்த விற்றாலும் அதில் ஒரு லாபம் கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி அந்த இடத்த வச்சு ஒரு பெரிய நன்மையை சம்பாதிப்பாங்க. சதக்கத்துல் ஜாரியாவாகவும் இருக்கும், இது ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அல்லாஹ்வினுடைய பரக்கத் இருக்குது. அதனால் நிலத்தின் பேரில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பரக்கத்து தான். அடுத்தது 3வது என்ன அப்படின்னா, விவசாயம் மற்றும் உணவுப் பொருள். அதாவது உலகம் சிதறினாலும் மனிதர்கள் சாப்பிட்றத நிறுத்த மாட்டாங்க இல்லையா? அதனால் விவசாயம் மனித வரலாற்றிலேயே மிக நிலையான ஒரு தொழில். அதனால் விவசாயம் பண்ணலாம். இன்னும் உணவுப் பொருளை கொடுக்கக்கூடிய மரங்களை நட்டு வைக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, கியாமத் நேரம் வந்தாலும் உன் கையில் ஒரு பேரிச்சம்பழ செடி இருந்தால் அதை நடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியாமத் நாள் அன்னைக்கு இருந்தால் கூட ஒரு செடியை நட்டு வச்சுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது, அதில் ஒரு லாபமும் நமக்கு இருக்குது. அதனால் விவசாயம் செஞ்சீங்க அப்படின்னா அதில் பரக்கத் கிடைக்கும். உணவு பொருளை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு பரக்கத்து இருக்குது. அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னா, கால்நடை வளர்ப்பு. ஏன்னா இப்போ பங்குச்சந்தைகள் விழுந்தா கூட மக்கள் பால், முட்டை, இறைச்சி இதை வாங்குறத நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாமே ஒரு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பொருள் ஆயிடுச்சு. ஏன்னா கால்நடைகள் என்பது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு செல்வம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஏழையாக இருப்பாங்க, ஒரு ஆடு வாங்கி வளர்ப்பாங்க, அதிலிருந்து அவங்க முன்னேறிக்கிட்டே போவாங்க. ஏன்னா அந்த அளவு கால்நடைகள் பரக்கத்தான ஒரு தொழிலாக இருக்குது. அடுத்தது 5வது விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வியாபாரத்தை நீங்கள் செஞ்சாலும் அதில் ரொம்ப நம்பிக்கையும் நேர்மையாளருமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா அல்லாஹுக்கு இந்த விஷயம் பிடிக்குமா, அவன் பொருந்திக்குமான இந்த தொழிலை அப்படிங்கிறத பார்த்து ஹலாலான ஒரு தொழிலாக நீங்கள் செஞ்சு அதில் நேர்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். நேர்மை இல்லாத செல்வம் மணலில் கட்டப்பட்ட கட்டிடம் போன்றது. மிக அழகாக தெரியும், வேகமாக வளரும், ஆனால் ஒரு புயல் வந்துச்சு அப்படின்னா சரிஞ்சு கீழே விழுந்துடும். இன்னும் ஏமாற்றம் பண்ணியும் தொழில் செய்யலாம், ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரம் தர தட்டுற அளவுக்கு அது கீழே விழுந்துடும். இப்போ ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை வச்சு நடத்துகிறாங்கன்னு பாருங்கள், அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, காலத்துக்கும் அவங்க பேசப்படுவாங்க, அவர் ரொம்ப நேர்மையான மனுஷன் அப்படின்னு. எனவே ரசூலுல்லாஹ்வினுடைய கொள்கைகளை பின்பற்றி, அதாவது ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா நீங்கள் ஒரு வியாபாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தால் கூட சிறிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த விஷயங்களெல்லாம் கவனித்து நீங்கள் ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு சின்ன வீட்டில் இருந்து ஒரு துணி விற்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதில் ரொம்ப ஹானஸ்ட்டாக, ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப நேர்மையாக நடந்தீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் உங்களை கொண்டு போகும். எனவே வர்த்தகம், நிலம், உணவுப் பொருள், கால்நடை மற்றும் அனைத்தையும் தாங்கி நிற்கும் நேர்மை, இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு தொழில் அதிபராக ஆகலாம். ஏன்னா பரக்கத் என்பது பாக்கெட் சைஸை பார்க்காது, அல்லாஹ் அனுமதிக்கக்கூடிய இடத்திற்கு அது விரைந்து ஓடி வரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான பதிவு உங்கள் மனசில் ஏதாவது ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாம், அல்லது சில விஷயங்களுக்கு புரிதல் கிடைச்சிருக்கலாம். கண்டிப்பாக அப்படி கிடச்சிருந்துச்சுன்னா நிறைய நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு உதவியாக இருக்கட்டும். கண்டிப்பாக உங்களோட துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்குமே ரிஸ்கின் வாசல்களை திறந்து வைக்கட்டும், ஆமீன். மேலும் இதுபோல் தொழில் சம்பந்தப்பட்ட வஜீஃபாக்கள் அல்லது தேவைகள் நிறைவேற வஜீஃபாக்கள் அல்லது வேலை கிடைக்கணும், இதுக்கெல்லாம் வஜீஃபா வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் இருக்குது, தமிழில் 30 ஜுஸ் குரானும் இருக்குது. இன்னும் கூந்தல் வளர்ச்சி தேடம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை சீயக்காத்தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். மில்லட் மிக்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் உடனடியாக க்ளோவாக எங்கேயாவது போகும்போது ரெடி ஆகணும், அல்லது வீட்டிலே இருக்கோம் ஆனால் நாங்கள் ரொம்ப அழகாக இருக்கணும்,
எந்த கெமிக்கலும் இருக்கக்கூடாது, குழந்தைங்க கூட யூஸ் பண்ணணும், ஆண்களும் யூஸ் பண்ணணும், பெண்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குது. கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு மற்றும் இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் இருக்குது. இந்த பொருளெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.